வெல்கம் பேக் டு டிஜே விலாக்ஸ். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரமலான் விலாக் டே 13. இன்னைக்கு 13வது நாள், 13வது நோன்பு. இன்னைக்கு எங்கள் அம்மா சகருக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு போய் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள. ஓகே, என்னன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸ், அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு குழம்பாமா. நம்ம பருப்பு குழம்பு செய்கிறோம்ல, பருப்பை கடையிற மாதிரி பச்சை பயிறு கடைஞ்சி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், 2 முட்டை, உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் தயிர், அப்புறம் ஊறுகாய், தண்ணி, உப்பு. சாப்பாடு ஆரம்பிக்கலாமா? ஓகே, எல்லாம் செட் பண்ணியாச்சு. கேமராலாம் எப்படி இருக்குது? கேமரா கரெக்டாக இருக்குது, ஆங்கிள் லைட்டிங்லாம் எப்படி இருக்குது? இன்னைக்கு கொஞ்சம் தூக்கம் பத்தவில்லை, அதனால் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்லா சாப்பாக இருக்கும், கண்டுக்காதீங்க. மணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3:51. ஓகேவா? 3:51. நம்ம சாப்பாடு ஆரம்பிக்கலாம். சாம்பார் பருப்பு போடுறோம்ல, அதுக்கு பதிலாக தான் பச்சை பயிர் போட்டு இது செய்வாங்க. அது பச்சை பயிர் குழம்பு தான் சொன்னாங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டா இருக்குது, நிறைய ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், அதனால தான் நிறைய ஊற்றுறேன். இது பொரியல். முட்டை ஒன்று வச்சுக்குவோம், 2 முட்டை வச்சுருக்காங்க, ஒரு முட்டை வச்சுக்கலாம். அப்புறமா ஒன்று வச்சுக்கலாம். தண்ணி பாட்டில், வாட்டர் பாட்டில் இங்கே ஒரு மரத்து. சாப்பிட்லாமா? ஐஸ் வந்திருக்கோம். அப்பப்போ டெஸ்ட் பண்ணிக்கணும். தூங்கி நினச்சா வாய்ஸ் மாறிடுது எனக்கு மட்டும், ஏன்னு தெரில. சகர் விலாகில் வாய்ஸ் வேறு மாதிரி இருக்குது, இஃப்தார் விலாகில் வேறு மாதிரி இருக்குது வாய்ஸ். அப்போ தான் நான் பிடிச்சேன், சரி தூங்கி நினச்சா நம்ம வாய்ஸ் மாறுது அப்படின்னு. எல்லாருக்குமே மாறும், ஆனால் என்ன கொஞ்சம் ரொம்ப மாறுது. சரி, ஒரு அர்த்தம் பேசிகிட்டே இருக்கும். பிஸ்மில்லா. முட்டை, இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல் கொஞ்சம் ஊற்றுவோம். 13வது நோன்பு இன்னைக்கு இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நம்மளும் 13வது வீடியோ இது. வீடியோ போட்டால் நீங்கள் இன்னும் வீடியோலாம் செக் பண்ணி பார்க்காம இருக்கீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டை மேலே ஐக்கார்டில் தான் கொடுத்து வச்சுருக்கேன். எல்லா வீடியோலுமே ப்ளேலிஸ்ட்டு மேலே ஐக்கார்டில் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ப்ளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும், போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளவுதான். நம்ம தயிருக்கு கொஞ்சம் தயிர் சாப்பிடும்ல, அதனால் கொஞ்சம் சாப்பாடு போட்டுட்டேன், அவ்வளோதான். தயிர். ரெண்டாவது முட்டை சாப்பிட்டுக்குங்க. முட்டை சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, ப்ரோட்டீனு. ஒரு நாளைக்கு மினிமம் 2 முட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க, முழு முட்டை. இல்லை ஒரு சிலருக்கு ஃபேட் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒயிட் எக் மட்டும் எடுத்துக்கோங்க, எல்லோ எக் எடுத்துக்க வேண்டாம், சரியா? ஒயிட் எக்காவது ஒரு ஹோலுக்கு ஒரு 2-3 ஒயிட் எக் எடுத்துக்கோங்க, ப்ரோட்டீனுக்கு. உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். முட்டை எடுத்துக்கோங்க. அதே ஒரு தான் சொல்கிறேன். நைட் நேரம் நம்ம சகர்லாக எடுக்கிறோம். நைட் நேரம் பக்கத்தில் வீடுகள் இருக்குது, அதாவது மெதுவாக பேசுகிறேன், வேறு எதுவும் இல்லை. நான் வந்து மெயினாக நைட் நேரம் மட்டும் சவுண்டு கம்மியாகுதுன்னு நினைக்காதீங்க. பக்கத்தில் வீடு இருக்குது, நான் கத்தி பேசலாம், ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டுன்னு சொல்லி பேசிட்டு போயிடலாம், வெளியே கேட்கும் சவுண்டு. அதனால் கொஞ்சம் மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன். அதை நான் எடிட்டிங்கில் கொஞ்சம் சவுண்டு அதிகப்படுத்திடுவேன், உங்களுக்கு கேட்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். புரியுது நான் சொல்கிறது? மணி ஆன் பார்த்துலாமா? மணி பார்த்தீங்கன்னா 4:08. நம்ம சாப்பிட்டாச்சு, சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. இஃப்தாருக்கு வேக் பண்ணலாம், அதாவது நோம்பு திறக்கிறதுக்கு வேக் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே எப்பயும் சொல்கிறதா இந்த வீடியோ இதோட முடியல. இதுக்கப்புறம் இஃப்தார் விலாக் வரும், நோம்பு திறக்கிற வீடியோ வரும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைக் பண்ணுறதோ, ஷேர் பண்ணுறதோ, சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ, நீங்கள் கமெண்ட்டில் திட்டுறதோ ஏதாவது பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்கிப் பண்ணுறதுனா என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால வந்து யூடியூப் அல்காரிதம் வந்து ஏதோ மொக்க வீடியோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி ஓரம் கட்டிடும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர்த்துக்கு சஜஷனில் போகும், எனக்கு கொஞ்சம் வியூஸ் போகும். அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வளவலன்னு பேசாமல் வீடியோ முடிச்சிடலாமா? ஓகே, பாய். ஹாய் கைஸ்,
நோம்பு திறக்க டைம் ஆயிடுச்சு. நம்ம சின்ன மாப்பிள்ளை வந்திருக்காப்புல நோம்பு திறக்க இன்னைக்கு. பெரிய மாப்பிள்ளை சைடுக்கு வந்தாப்புல. ஷிஃப்ட் மாற்றி மாற்றி வராங்க 2 பேரும். மணி பார்த்தீங்கன்னா 6:29. நம்ம துவா செஞ்சுக்கலாம். துவா வச்சிங்க மாப்பிள்ளை. 6:31 ஆச்சு. இன்னும் 1 நிமிடம் இருக்கிறது. தண்ணி எடுத்து கை வச்சுங்க. இந்த 1 நிமிஷம் மட்டும் டெய்லி நானும் பார்க்குறேன். ஆயிடுச்சு 32 ஆயிடுச்சு. நம்புறேன் சொல்லா. இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னா நோம்பு கஞ்சி, நொங்கு பால், டல்கோனா காப்பி. இது டல்கோனா காப்பி நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இருந்துச்சு ஒரு லாக்டவுன் டைமில். அப்புறம் இன்றைக்கி வேறு வழி இல்லாதனால மறுபடியும் வடை, 2 பருப்பு வடை, ஒரு பஜ்ஜி. இது நம்ம மாப்பிள்ளை இருக்கா இன்னைக்கு ஸ்பெஷலு. மாப்பிள்ளைக்கு எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம நோம்பு கஞ்சி ட்ரை பண்ணிடுவோம். கறிக்கஞ்சியாடா, பூண்டு கறிக்கஞ்சி இல்லையா பன்னீர் நல்லா இருக்கு. ரொம்ப திக்கா இருக்கு இன்னைக்கு. வடை மன்னிச்சுங்கப்பா, 10வது நமக்கு திங்கக்கூடாதுன்னு இருந்தது. இன்னைக்கு வெளியே போயிட்டாங்க, அதனால எதுவும் செய்ய முடியவில்லை. வடை என்ன கடை வாங்க வடை. இன்னைக்கு மெயின் ஐட்டம் டல்கோனா காப்பி. நீ நம்மளே செஞ்சது, நான் செஞ்சது. இது உடச்சு விட்டு சாப்பிடணும். குடிச்சிருவோமா? கிரீமோட குடிப்போம். நான் செஞ்சது நொங்குப்பால். சூப்பரா இருக்கு. எங்க சிச்சானி செஞ்சது. சிச்சானினா சித்தி. சிச்சானி செஞ்சது. நம்ம ஐட்டம் கஞ்சியில் வடை போட்டு சாப்பிடுவோம். நீங்கள் கேட்டீங்களா? தேங்க்யூ. என்னத்தா டேட் போச்சு. முடிஞ்சு டயட் எடு. அதெல்லாம் இல்லை, பெருசா இருக்கியா நம்ம ஊர் பஜ்ஜி மட்டும். குட்டி பஜ்ஜி இருக்குடா, வாங்க. ஓகே கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்க, ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கொண்டு போய் காட்டும் வீடியோ. ஓகேவா? வீடியோ முடிச்சலாமா? ஓகே, பாய் பாய் சொல்லி